மருமகளே, நீ என் பையன் பெரியவன் ஆயிட்ட உடனே கல்யாணம் உங்க 2 பேருக்கு தான். மனச டேய், நான் போய் என் தங்கச்சி பொண்ணை கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் குளிச்சு ரெடியா இருண்ணா. நான் வர வரைக்கும் குளிச்சுட்டு இருக்காத. எங்க இவ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண சொன்னா எங்கேயாவது போயிடுறது. இங்கதான் இருக்காளா? மருமகளே ஆய். ஏய் மாமா, நம்ம உன்னை பஸ் ஸ்டாண்ட்லாம் தெரியல, நீ இங்க உட்காந்துட்டு இருக்க? அதுவா மாமா, ஒரே வெயிலா இருந்துச்சா, அதான் மரத்துக்கடியில பொட்டியா போட்டு உட்காந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. பாப்பா தம்பி வா வா போலாமா? அதான் பட்டணத்துக்கு வந்தாலும் மஞ்சப்பைய விட மாட்டாங்க. இதெல்லாம் ட்ரங்க் பட்டியாது. நானும் குப்பை தொட்டில நினைச்சேன். போன கிடக்குது. ஊரையே காலி பண்ணிட்டு வந்து இங்கே செட்டில் ஆகலாம் நினைச்சிட்டாலோ. ஐயோ அழகா இருக்காரு. எம்மா பெரிய வீடு. அடியே பூரணி, நல்லா வசதியான இடத்துல தான் வாக்கப்பட போற. மாமா மாமா மாமா. என்னது மாமாவா? மதன் மாமா ஏன் போறாரு? அது மதன் மாமா இல்லடி, டிரைவர் லூசு. டிரைவரா? அப்ப மதன் மாமா. என்னம்மா அப்புறம் ஊரெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ஒத்த கை சித்தப்பா என்ன பண்றாரு ஊர்ல? ஒத்த கை சித்தப்பா ஊர்ல ஒரே கைய வச்சுக்கிட்டு புல்லட் ஓட்டிட்டு இருக்காரு மாமா. ஓ அப்படியா? திருந்தாத பையன் அவன். மாடு கண்ணுக்குடி போடுச்சுனா சீம்பால் எங்க இருக்கு மாமா? சரி 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 சரி. ஊர்ல கிங்கினி மிங்கின்னு சுத்திட்டு இருந்த, இப்ப பெரிய ஆளா மலை மலை மலைன்னு வளர்ந்துட்ட. டாய், அத்தை பொண்ணு வந்திருக்கா, கண்டுக்காம போற? ஹாய் டாடி, நான் சாயந்தரம் வரத்துக்கு லேட் ஆகும், சாப்பிட்டு படுத்துருங்க. சரிடா. வேலைக்காரி எதுவும் தொந்தரவு பண்ணிருக்கேன். போடா பட்டா மதன் மாமா. ஆமாண்டா. இல்லை, நேற்று அந்த படம் பார்த்தேன், சுத்தமாக நல்லா இல்லை தெரியுமா? ஏன் போனோம் அப்படின்னு ஆயிடுச்சு. நீ வரல, நல்ல வேலை. சரி சரி. அப்படியா, போனியா? இல்லடா 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 இல்லடா. நாளைக்கு வரேன்டா, நாளைக்கு பார்ப்போம். ஓகேடா ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு பார்ப்போம். நான் வரேன் நான். சரிடா, போன வைக்க விட மாட்டியே. சரி பேசு, நான் கேட்டுனே இருக்கேன். சரி. ஓகே ரைட்ரா. ஏதோ உனக்கு ஆஃபீஸ் இல்லை, இவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்க. மாமா சரி, நீ வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, நானாவது வேலைக்கு போகிறேன். சரிடா. மாமா, உங்களுக்காக ஆசாசியா சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க மாமா. முடிஞ்சிச்சு. ஏமா, இந்த சட்டையை தான் துவச்சு பல நாள் ஆச்சே, இது ஏன் அயன் பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் வர வர மாமா மேல உனக்கு பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. நல்லாரு நல்லாரு. மச்சான் பப்ஜி. ஓகேடா. டே குமாரே, பப்ஜி வரியா? ஓகேடா. மச்சான். மாமா. மச்சான் கேக்குதா? கேக்குது மாமா. மச்சான். மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. என்னது இது? பஜ்ஜி மாமா. என்ன மாமா, யார் யாருக்கோ கால் பண்ணி மச்சான் பஜ்ஜி மச்சான் பஜ்ஜின்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு வார்த்தை பூனி பஜ்ஜி அப்படின்னு சொல்லி தான் சுட சுட சுட்டு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனா? உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண மாமா. நீங்க அப்புறமா சாப்பிடுங்க மாமா, இங்க வச்சிடுறேன். ஏன் முறிக்கிறாரு? என்ன புலனுக்கா இருக்கு? என்ன
என்ன பண்றாரு? ஹலோ சொல்லு மச்சான். படத்துக்கடா வேலை இருக்குடா. ஆ. போயிட்டு வாங்க. மாமா அந்த சோப் பவுடர் எங்க இருக்கு? என்ன பூர்ணி என் லேப்டாப் பாத்தியா? மாமா நான் தான் மாமா நினைச்சு வச்சிருக்கேன். நினைச்சு வச்சிருக்கியா ஒளிச்சு வச்சிருக்கியா? அழுக்கா இருந்துச்சுல அதான் தண்ணியில நினைச்சு வச்சிருக்கேன் மாமா. நினைச்சு வச்சிருக்கியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதோட விலை என்னன்னு தெரியுமா? தெரியாது மாமா. உன்ன ச்சே, நல்லா பட்டிக்காட்டுலேருந்து வந்து என் உசுரை வாங்கறதுனே வந்திருக்கா போல. லேப்டாப் எந்த நிலைமையில இருக்கோ. யோ மாமா என்ன உன் பையன் கண்டுக்கவே மாட்டேன்றான். அது கூட பரவாயில்ல, நேத்து வந்து திட்டுறான். நீ தானே சின்ன வயசுல சொன்ன எனக்கும் அவனுக்கு தான் கல்யாணம்னு. போற போக்கு பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல. பேசாம அந்த டிரைவரையை கூப்பிடு. ஐயோ ஊருக்கு போறையா? டிரைவரை கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்லியா? இதுக்கு இல்லாம ஊருக்கு போவாங்க. அட போயா, நீயும் ஊருக்கு போட மாட்டேன்ற, உன் பையனும் எனக்கு கண்டுக்க மாட்டேறான். அதை பார்த்து நீயும் ஐடியா தர மாட்டேன்ற. ஐடியா தானே. ம் மாமா தரீங்க வா. ஆ? மாமா வாழைப்பழத்தோலை உரிச்சு கீழே போடுறேன், நீ அதுல வழுக்கி விடுற மாதிரி போ. மொயினா கொண்டக்காயி எங்க பழகவுத்துட்டாலே தினம் தினமும் டார்ச்சர் பண்ணிய வேஷத்தை கலைச்சிட்டா. ம் கொஞ்சம் பழைய ஐடியாவா இருக்கே. பழசா? ஓல்ட் இஸ் கோல்ட். மாமா மாதிரி பழசானாலும் சும்மா கின்னுன்னு இருக்கும். தூ. வந்து தொலை. ம் யாரோ கேடு தர சத்தம் கேக்குது. என் மவனா தான் இருப்பான், போ. ம் அது நம்மளாச்சே. பெரிய போறோம் அத்தடி. ஓ ஐயோ மாமா. விழுறேனே. அப்பா. என்ன போயிட்டாரு? இதுங்க என்ன பண்ணுதுங்க? க்ளோஸ்அப்ல பார்க்க நயன்தாரா மாதிரி இருக்கா? மாமா ம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீ நல்லா பண்றியா? கருமோ. எனக்கு ட்ரீட் வைக்கிற வரைக்கும் அவனை விடுறதா இல்லை, எல்லா வாட்டியும் ஏமாத்திட்டு இருக்கான். மாமா என்னம்மா? யார் மாமா இவங்கெல்லாம்? அவங்களா மதனோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஹாய். எனக்கு அந்த மாதிரி துணி வாங்கிட்டான். எனக்கு அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டான். ஓடி என்னத்தையாவது லூசு மாதிரி பேசிட்டு. மாமா ஈ. ஐ என்ன இருக்குமா இருக்கு பிடிக்குது. டேக் காப்பி. தேங்க் யூ. Thank you. டேக் யூ டேக். யார் இவ? மதனோட அத்தை. ஓகே. ஏய் எங்க போற? உட்காரு. நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. அதுவும் அந்த காதுல இருக்க பூ. தேங்க்ஸ். கால்ல இருக்க கொலுசு செலவுக்கு சூப்பரா 500 ரூபாய் இருக்குங்க. கேட்டிருந்தேனே, எங்க நியூ கொலுசு. ஏய் மதன். ஹாய். ஹாப்பி பர்த்டேடா. ஆமா உன் மாமாக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்க? நான் மாமாக்காக கடைக்கு வெள்ளனே போய் இந்த புது வெடி சட்டை வாங்கிக்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன சொல்லி கொடுக்க போற? ஹாப்பி பர்த்டே தான். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். புதுசா சொல்லு. ஃபக் யூன்னு சொல்லு. ஃபக் யூ. ஆமா, அப்படியே ஃபக்கி சொல்லக்கூடாது, இப்படி விரல நீட்டி சொல்லணும். இப்போ மதன் வந்துட்டான் பாரு. ஓ அரே ஃபக் யூ ஃபக் யூ ஃபக் யூ. இந்த தட்டு வேற. என்னங்க நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல மறந்து. ஃபக் யூ. தேங்க்ஸ்ங்க. பார்ட்டி இருக்கு வந்து மகம் வைஃபிங் கூப்பிட்டு மாமா. வந்துரு. ஃபக் யூ. புடிங்க. ஓகேவா? செத்தா. புட்டுக்கோ. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? யார் முன்னாடி எப்படி நடக்கணும் விவசாய இல்ல? என்ன ட்ரெஸ் இது? இந்த பேண்ட்டுக்கு எவ்வளவு கொலுசு போடுவாளா? இதுல இந்த பூ வேற. நீ ஊர்ல இருந்து வரலன்னு எவன் எழுதான்? கெட் த ஃபக் அவுட் ஆஃப் மை ஃபேஸ். மாமா எனக்கு இல்ல பக்கியூ, உங்களுக்கு தான் பக்கியூ. ஏய் ஏதா அசிங்கமா சொல்ற போறேன், போயிடு. மாமா பக்கியூ. நான் மருமகளே அடுத்து என்ன பிளானு?
பிளானும் இல்லை ஒன்றும் இல்லை மாமா. முதல் மாமாக்கு நல்லா சரிப்பட்டே வர மாட்டேன். அவருக்கு இந்த ஊர் பொண்ணு தான் சரி. என்னம்மா வீடியோட கிளைமேக்ஸ் வந்துட்டியா? ரொம்ப சோகமாக பேசுகிற. பஸ் போட்டு விடுங்க மாமா, நான் ஊருக்கு போய் சேர்றேன். பஸ் எதுக்கு? அந்த டிரைவரு. ஓ சரி பரலையா? என்ன நீ கண்டுக்கவே இல்லை? கண்டுக்க வைப்போம். என்ன இப்படியும் பார்க்க மாட்டா? அப்பா இங்க இருந்த ஃப்ரிட்ஜ் எங்கப்பா? ஐயோ அதுக்கு சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் அப்பா எங்கப்பா இந்த ஃப்ரிட்ஜ்? எடுத்தா இருக்க மாட்டியா? ஒன்னு வந்து தேடி வேண்டியதா இருக்கு. அப்பா வாஷிங் மிஷின் இங்க தான் வச்சேன், காணோம். என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டா. சரி ஓகே, சரண்டர் ஆயிட வேண்டியதான். நினைச்சு வச்சிருக்கியா? அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? ச்சே. சட்டை ஒரு நாள் போட்டுக்கிறா. டேய் இதே மாமா எனக்கு ஆசையான பண்ணாதடா. தெரியும் அப்படியே. டேய் மாமனுக்காக ஆசையா சமைச்சு வச்சுடி. டேய் நான் போய் என் தங்கச்சி பொண்ணை கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் குளிச்சு ரெடியா இருண்ணா. நான் வர வரைக்கும் குளிச்சுட்டு இருக்காத. எனக்கு உனக்கு பிடிக்காமலாம் இல்லடி. என் அத்தம்மா கிட்ட நாள் வந்து பண்ணாம வேற யார் பண்ணுவா? இன்னும் நீ என்ன நம்பலல்ல? அத்தை மகளிடம் லந்து செய்யும் முறை மாமனுக்கு மட்டுமே தெரியும். கையை பூச்சி தா அத்தை சீன் கல்யாணம் தான். கட்டிங்க. என்ன பாப்பா, முந்த நேத்து தான் அசுரன்ல உருட்டுற மாதிரி ஒவ்வொரு உருண்டையா உருட்டி உன் வாயில வச்சேன். நேத்து கைதி பட கார்த்தி மாதிரி பிரியாணி அவுக்குன்னு சாப்பிட வச்சேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை கேட்டா அம்மா எங்க பாப்பா போவேன்? இப்போ பாப்பா கிட்ட நம்ம கதையை சொல்லு. நம்ம கதைனா எந்த கதை? அதான் ஊருக்கு வந்த பொண்ணை துரத்தி லவ் பண்ணினே அந்த கதையை சொல்லு. யாரு நீங்க? துரத்தி குழந்தைகிட்ட போய் சொல்லாதீங்க மாமா. நான் தான் உங்களை துரத்தி லவ் பண்ணேன். உங்க அப்பாவை கரெக்ட் பண்ண நான் படாத பாடுபட்டு பாப்பா. இங்க வாடி என் ராசாத்தி. ஜு அப்பா கிட்ட வாடா செல்லம். அப்பா உனக்கு ஒரு கதை சொல்றேன், பேஸ்ட் ஆன் a ட்ரூ ஸ்டோரி. இங்க பாருங்க, கதை கேட்க ரெடியா? மாமா கதை பேர் என்ன? முறை மாமன். அதான் ஏற்கனவே வந்துருச்சு. ஆமால, அப்போ முறை மாமன் குட்டி ஸ்டோரி. ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரடி. உன் மாமனும் மாமா மகனும் ஊர்ல இருந்து வராங்க. ஸ்கூலுக்கு மட்டும் போட ஐடியா கிடைச்சிருச்சு. ஃபெயில் ஆனா இவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பானுங்களா? இதெல்லாம் ஊர்ல இருந்து வர மாமாக்கு தெரிஞ்சா இமேஜ் என்னதுக்காக இருக்கு? நான் ஸ்கூலுக்கு போவேமா? ஒழுங்கா பேசினாலே புரியாது. வாயில என்ன கரும்பத்தியாவது வச்சுட்டு வளரு. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. அப்புறம் மாமாலாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? மரியாதை தெரியாத போல நினைச்சுக்க மாட்டாங்க? அடி வெளுத்துருவேன். தினைக்கு இதே பொழப்பா போச்சு. என்ன சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போடலான்னு? ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமா வா. அதுவே போதும். லீவ் போடாதன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வாவான். நீ எல்லாம் பாசமலர் சாவித்ரியா? மாவ் வரமா
உங்க அண்ணனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வை. உனக்கு கோழிக்கறி தின்னணும்னு சொல்லு. எனக்காக நீ செஞ்சுட்டாலும் நான் தின்னுட்டாலும். இறங்கி வாடா. அட வாங்கண்ணே வாங்கண்ணே. வாமா, தங்கச்சி. உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாடா. மதனா என்ன குழந்தைல பார்த்தது நெடுன்னு வளர்ந்துட்டான். இங்க அதெல்லாம் வந்திருக்கானே தவிர அறிவு வளரவே இல்லை. எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ். இவன் அது ஜஸ்ட் பாஸ் ஆகிறான். நானும் ஒன்று பெற்று வச்சிருக்கிறேனே, பேருக்கு தான் ஸ்கூல் போயிட்டு வருது. அது போய் ஸ்கூலுக்கு படிக்க போதா இல்லை ஆயம்மா வேலைக்கு போதான்னு தெரியல. நம்ம பெத்தது நம்ம மாதிரி தானே இருக்கோம். உள்ள என்ன வாங்க. பண்றது? ஏய் ஒத்த கைமா ஒத்த சாமி தானே நீ. எப்படி இருக்கா? அப்புறம் நம்ம என்ன ஊர் சுத்தி காட்ட? டேய் சொந்தக்கார வேலை கூட போய்ட்டா சரியா? பங்காளி ஒரு நீ வாமா, உள்ள போ. டேய் ரொம்ப வெயில சுத்தாதடா. தலை லக்கேஜ். யாருல இந்த ஸ்கூல் எக்ஸாம்லாம் கண்டுபிடிச்சது? இந்த உலகத்திலேயே 74% பணக்காரங்க ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்புலாம் பாதியிலே நிறுத்திடுறாங்க. அது எப்படி புள்ள நீ மட்டும் ஏதாவது பேசணும்னு பேசிட்டே இருக்க? நீ அடிக்கடி ஓப்பனாக பேசிடுறா. என்ன தம்பி, நம்ம ஊர் எப்படி இருக்கு? அமைதியா அம்சமா இருக்குண்ணே. நம்ம ஊர் மட்டும் இல்ல மாப்ள, இந்த ஊர் பிள்ளைங்களும் அப்படிதான் அம்சமா இருக்கும். புள்ள அங்கே பாரு, யாரோ எம்ஜிஆர் கணக்கா ஒரு பையன் செவசவன் இருக்கான். நம்ம ஊர்ல இப்படி ஒரு பையனா? எவனா இருந்தா எனக்கு என்ன? அம்சமா இதெல்லாம் ஊர் நாட்டானுங்க. நான் மாப்ள இப்படி சொல்லிட்ட பாரு, நீயே சுத்தி சுத்தி நான் வருவ. ஒத்தச்சாமி என்ன சொல்லு புள்ள. பையனா ஊருக்கு புதுசா? இவன் அண்ணே அண்ணே சித்தப்பா உங்களை கடையாண்ட கூப்பிட்டாரு. அப்படியா மாப்ள, ஏறு என்னன்னு பாத்துட்டு வருவோம். அண்ணே அண்ணே அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க சோபி கண்ணை மட்டும் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றீங்க. சேர்த்தா சேர்த்தா ஏறுத்தா. போடி. நாளைக்கு எனக்கும் சேர்த்து வீட்டு பாடம் எழுதிட்டு வந்துடுறேன். சரிடி. யோ மாப்ள இரியா வந்துடுறேன். சரி சரி. பாய் பாய். பாய் பாய். என்ன சொன்ன? எங்க ஊர் பிள்ளைங்களாம் ஊர் நாட்டானா? எஸ் சொன்ன. என்ன இப்போ? சாருக்கு வீட்டுக்கு போக வழி தெரியுமா? வீட்டுக்கு இப்படி போ. சரி நான் வாரேங்க. ஏய் ஐயோ எந்த பக்கம் தெரியலையே. இது வந்த வழியா? இல்ல இந்த பக்கம் தான் நைனாவோட அடிக்குது. நைனா அவுட். ஏய் அவுட்லாம் கிடையாது. ஏமாத்துற. யார் ஏமாத்துற? மாமா இல்ல, நான் இல்ல, இல்ல, ஏமாத்துறேன். அது நீதான் ஏமாத்துற. அவுட்டுங்க. நீ அவுட். இந்த மாதிரி உங்க கூட விளையாடி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா புள்ள? ஆமா மாமா, நீ தனியாவா வந்த? உன் கூட உன் மாமா வந்தான்ல கேள்விப்பட்டேன். ஆமால காலைல போனா ஈவினிங் ஆச்சு. எங்க போனா? மணி 6 இன்னும் வர காணோம். புது இடம் வேற. எங்க போயிருக்கான்னு தெரியலையே. சரி நம்ம ஆடுவோம் மாமா. இங்க ஒரு வெட்டு. இந்த வண்டால என் பையன் பொறுக்கிட்டு. மாமா என்னடா இப்படி வந்திருக்க? சரி போ, காலை நிமிட்டு வா. பசிக்குது, சாப்பிடணும். இது வேற. நீங்களாம் என் மாமாவா? இருடி, நீ ஊரை விட்டு துரத்துறேன். அதையும் பாப்பா. தாமரன் கொஞ்ச நாளாக தூங்கலாம். ஐயோ